ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாத்திரம்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பேஸே அதுதான். என்னென்னா காலையில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் வந்து அரிசி இல்லை, அது 5 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். அது வந்து நான் வந்துட்டு அந்த அரிசி டப்புக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை. எது இல்லாமல் இருந்தாலும் இருப்பாங்க, முட்டை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. 5 முட்டை வாங்கியிருக்காங்க. எத்தனை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இஞ்சி இல்லை, இஞ்சி, ஒரு தயிர், ஒரு பால் கம்பல்சரி டெய்லி இருக்கும் அது. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாதி பேக்கெட் இருந்துச்சு. சரி பாதி பேக்கெட் இருக்கே, அடுத்து யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், இங்கே வச்சுட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கிளிக் போட்டு வச்சுட்டு போயிடாச்சு. அதில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அது ஒருத்தன் இருக்கான்னு பாருங்க, தெரியாதானா? அவன் அதை ஏதோ நினச்சிட்டான். என்ன நினச்சான்னு தெரில. அதுக்குள்ளே ஏதோ நல்லா சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு நினச்சிட்டு அந்த பாதி பேக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு கிழிச்சி போட்டான். மாடியெல்லாம் பரப்பி போட்டான் அது. அதனால் இப்போ திருப்பி இது வாங்கியிருக்கு. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 10 ரூபா. கன்ஃபார்மாக போதும் அதுவே. அடுத்து ஃபுல்லாகவே தக்காளி வீட்டில் சுத்தமாக இல்லை. இவ்வளோ தான் என்னோடய பர்ச்சேசிங். அவ்வளோதான். இன்றைக்கி அதோட என்னன்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். நம்ம வீடு சின்ன மேடம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு குடிக்கிறதுக்கு வந்துட்டு பழைய கஞ்சி எல்லாருக்கும். இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக. இது என்னோடய பங்கு பசங்களுக்கு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வாண்டங்களுக்கெல்லாம் வந்து தொட்டுக்க தரணும்ல, அது வந்து அவங்க வந்து மிளகா தொட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மிளகா வந்து பொரிக்கணுமா. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கணும். சும்மா ஒரு 4 மிளகா ஹீட் ஆகிட்டோம். இந்த மிளகா பேக்கெட் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ஒரு தாத்தா வந்துட்டு சேல் பண்ணிட்டு வந்தார். அதில் தான் 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் சால்ட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து காரமும் மிளகா நல்லாயிருக்கு. நம்ம வேணும்னா சால்ட்டு வைக்கணும்னா அது மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த கஞ்சியில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கோம். இதை வந்து தொட்டு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப வெடிக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நோஷி அவளோட இதில் போட்டுக்கிறது கொஞ்சோண்டு வெங்காயம். அந்த மாதிரி இவ்வளோ வெங்காயம் போதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் நிறைய வெங்காயம் போட்டுப்போம். அந்த மாதிரி இவ்வளோ வெங்காயம் போதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் கஞ்சி. இதுதான் எங்களோட காலையில் நோஷி பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எங்களுக்கு. உங்களுக்கு இந்த காலையில் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் காலையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் மக்களே, நான் ஒன்று மறந்துட்டேன். இது என்னென்னா, இந்த மோர் மிளகா போட்டிங்களா, அதை அப்படியே நொறுக்கி போட்டுக்கணும். இது செம்ம காரமாக இருக்குது. அப்படியே நொறுக்கி உள்ள போட்டுக்கணும் எல்லாத்தையும். எப்படி நம்ம இது போடுறோம், வெங்காயம் போடுறோம், அதேமாரியே வந்து நொறுக்கி நல்லா போட்டு ஸ்பூன் இருக்குல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை பிடிக்காதா, கடிச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், துணியெல்லாம் காலையிலே நேற்று ஈவினிங் வந்து காய போட்டு இன்றைக்கி காலையில் எடுத்து வந்து போட்டிருக்கேன். அதே இல்லாமல் இப்போ காலையில் வந்துட்டு இந்த கஞ்சும் இந்த மோர் மிளகாவும் சாப்பிட போகிறோமா. மோர் மிளகா தொட்டு கஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா சாப்பாடு வடிக்கணும். சாப்பாடு வடிக்கிறது நான் செஞ்சுடுவேன். இன்றைக்கி வந்து சிக்கன் ரெசிபி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் செய்ய போகிறாங்க. அந்த என்ன ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். பாப்பாவுமே வந்துட்டு இப்போ கஞ்சி தான் குடிச்சிட்ருக்காங்க, தம்பியும் கஞ்சி தான் குடிச்சிட்ருக்காங்க. அவர் வந்து கஞ்சி குடிச்சிட்டு சிக்கன் வாங்க போயிருக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே இதெல்லாம் குடிச்சிட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு உண்டானதெல்லாம் வந்துட்டு அவர் ரெடி பண்ணியிருப்பார். ஏன்னா அதில் என்ன போடணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பார்த்து வச்சுருப்பாரு. ஏதாச்சும் வந்து டிஷ்ஷை வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதனால் நான் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது கூட இல்லாமல் அடுத்த வீடியோவில் அவங்க செஞ்சு முடிச்சிட்டோம் என்னென்ன செஞ்சுருக்கோம் மதியம் நாங்கள் சாப்பிட்றதுக்குன்றத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.